ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதுதான். என்னென்னா நிறைய பேர் வந்துன்னா அப்புறம் கப்பி வந்து பார்த்திங்கன்னா சைடு வியூ காட்டுங்க அப்படி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பி கொய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூவில் நல்லாயிருக்கும். கப்பியில் மோர் தென் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூ இருக்குது, சைடு வியூ இருக்குது. டாப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் இது, ஸோ ஜெர்மன் ரெட்டு, ஸோ பிளாட்டினம் அதெல்லாம் இருக்கும். மேக்ஸிமம் இந்த கோப்ரா டைப்பு, ஸோ அந்த சில்லி மொசைக்கு, ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டேங்க்ஸ் வியூஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ டாப் ஆங்கிளில் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்களா. ஸோ அதே ஃபிஷஸை சைடு ஆங்கிளில் பாருங்கள், என்ன ப்ரோ அது மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ டாப் ஆங்கிள் வேறு, சைடு ஆங்கிள் வேறு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ப்ரோ. நான் ஆர்டர் பண்ண ஃபிஷ் இதுங்களா ஸோ அப்படி சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்குங்களா. ஸோ ஏன்னா வந்து இது எல்லாமே டாப் வியூவில் பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டாப் வியூவு. அதே வந்து சைடு வியூக்குன்னு சொல்லிட்டு சில வெரைட்டிஸ் இருக்குது, இருங்க அதையும் காமிக்கிறேன். ஸோ சைடு வியூக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடு வியூவில் செம்மையாக இருக்குங்க. ஸோ இது இப்போ கடைசியாக சின்ன சைஸாக இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஜஸ்ட்டு என்னோட முடிஞ்ச அளவுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடு வியூவில் பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ டாப் ஆங்கிள் வேறு, சைடு ஆங்கிள் வேறு. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கப்பி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆங்கிளில் காமிக்கிறேன். டாப் ஆங்கிள் மேக்ஸிமம் ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆங்கிளில் பார்க்க தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சைடு ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கும். ஸோ அது எப்படி சொல்கிறது, ஸோ இது வந்து கப்பி பாருங்கள், ஆஃப் பிளாக் இதெல்லாம் இருக்குங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆங்கிள். ஸோ டாப்பில் பார்க்க தான் உங்களுக்கு வந்து சூப்பராக விசிபிளாக நல்லா இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த கப்பி கொய், ஸோ அதெல்லாம் வந்து வளர்க்கும் போது எப்பயுமே ஒரு பான் செட்டப்பில் நிறைய பேர் வளர்க்கணும்னு நினைப்பீங்க. ஸோ பான் செட்டப்புக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பான் செட்டப் தான் நல்லாயிருக்கும். ஸோ கப்பி வந்து பார்த்திங்கன்னா சைடு வியூக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும். நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் கப்பின்மோ. ஸோ இது ஆல்மோஸ்ட் என்கிட்ட டாப் மோஸ்ட் இதில் இருந்துச்சு, நல்லா பீக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆங்கிள் நல்லாயிருக்கும். சைடு ஆங்கிளோட கட்டிலும் டாப் ஆங்கிள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த பிளாட்டினம் கப்பி தான் பாருங்கள், கவரில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆங்கிளில் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு விசிபிளாக இருக்குது பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ தெரியுதுங்களா, இந்த டாப்லேருந்து பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. அதே சைடுலேருந்து பார்க்கும்போது என்ன ப்ரோ சைட்லேருந்து பார்க்குறப்ப அவ்வளோக்கும் இல்லையே, ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் திருப்பி நான் சொல்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் போட்டு காமிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்தளவுக்கு பெருசாக ஆர்வம் காட்டல. ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கப்பியில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆங்கிள் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சைடு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி சரி ப்ரோ நீங்கள் டாப் ஆங்கிள் சொல்கிறீங்க, சரி நான் ஓகே நான் டாப் ஆங்கிளில் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, டாப் ஆங்கிள்லேயே ஒரு இது இருக்குங்க. என்னென்னா நீங்கள் நார்மலாக எப்படி சொல்கிறது, டாப் ஆங்கிளில் ஒரு மீன் 2 மீன் வாங்கி விடுவீங்க. ஸோ ஒரு மீன் 2 மீனை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அந்தளவுக்கு ஒரு விசிபிளாக இருக்காது. பல்க் குவான்டிட்டியில் ஹியூஜ் குவான்டிட்டியில் வாங்கி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வந்து ரொம்ப அதிகமாக காசு போட்டு யாரும் 1000 2000 போட்டு மீன் வாங்கி விட சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஈஸியாக குட்டி போடக்கூடியது. அது மே மாதம் அவ்வளோ வரப்போகுது, குட்டி ஏகப்பட்டது போடும். அப்போ வாங்கி விடுங்க, நல்லா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் திருப்பி சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கப்பியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆங்கிள் நீங்கள் மேலேருந்து பார்க்க தான்